மா இது எப்போ வாங்கிட்டு வந்தாரு அப்பா? எப்பவுமே அப்பா நம்மளுக்கு தானே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு. இன்னைக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்மள கேட்காம இந்த ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படி என்ன சந்தோஷம்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்கப்பா, பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. டோக்கனு 3000 ரூபாய் டோக்கன் எங்களுக்கு வந்து 9ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் வாங்கின சந்தோஷத்துல அவருக்கு, அதுவும் கியூல கூட நிக்கலையா, போனோடனே அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்களாம். ஏன்னா லேட்டா போயிருப்பாரு, அதனால கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களாம் உங்க ஏரியால கொடுத்துட்டாங்களா? டோக்கன் வாங்கிட்டீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரேஷன் கடை டோக்கன் வாங்கிக்கினேன். அப்படியே பாம்பே லேசிக்காக போன தேவி தேட்டருக்கா. சரி பார்த்து சம்சா சூடாக இருந்தது, சம்சாவும் ஜிலேபியும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாம்பே லஸ்ஸி ஷாப்லேயே வந்து இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எப்போ அப்பா அந்த சைடு போனாலும் வாங்கிட்டு வந்துருவாரு. எதுவா இருந்தா என்னப்பா, எனக்கு ஸ்வீட் கிடைச்சது. அந்த காசோட இந்த ஸ்வீட்டோட சாப்பிட சொல்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஜிலேபி அவ்வளவு சூப்பரா இருக்கும்பா, கொஞ்சம் மொறுமொறுனும் புளிப்பு சுவையோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த ஜிலேபி. ஆமா, எத்தனை பேர் இந்த ஷாப்ல வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம போய் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாம்.